ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி சமையலர் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ராஜ்மா கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு 1/4 கிலோ அளவு ராஜ்மா நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா கிட்னி பீன்ஸுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம், அல்லது ஓவர் நைட்டும் நம்ம ஊற வச்சு காலையில் நம்ம செஞ்சுக்கலாம். இதை ஒரு 2-3 தடவை நம்ம தண்ணியில் அலசிட்டு நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். இப்போ ஊற வச்ச ராஜ்மாவை நம்ம குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சுக்க போகிறோம். இப்போ குக்கர்லலாம் போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பீன்ஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். போட்டுட்டு இதற்கு தேவையான உப்பு நம்ம அதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நம்ம குக்கரில் இது 6லேருந்து 7 விசில் விட்டுக்கலாம். அதுக்கு மேலே விட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா இது குலையாது. இப்போ இதுக்கு நான் 7லேருந்து 8 விசில் வரைக்கும் விட்டு நான் வேக வச்சுருக்கேன். இது ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ராஜ்மா நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு அப்படின்னா ஒன்று எடுத்து இப்படி நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா நசுங்க வரும். அடுத்து இந்த ராஜ்மா கிரேவி செய்யறதுக்காக நான் அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதில் 3 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோடனே அதில் 2 கீறி வச்ச பச்சை மிளகா நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு பச்சை மிளகாயும் நல்லா எண்ணெயில் பொரியிற அளவுக்கு நம்ம வதக்கிக்க போகிறோம். அப்போ தான் அதோடய காரம்லாம் உள்ளே இறங்கும். அடுத்து அதில் 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம அதை வதக்கிக்க போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. இப்போ இந்தளவு நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதில் பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திருக்கோம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். அப்போ தான் தக்காளி இருக்க தண்ணியெலாம் வெளியே தக்காளி சீக்கிரமாக வதங்கும். இப்போ இந்த கிரேவிக்கு நம்ம வேறு எதுவுமே நம்ம அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. அதனால் நம்ம எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்தளவுக்கு வெங்காயம் தக்காளி நம்ம சேர்த்திக்கலாம். வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினோடனே அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். அடுத்து அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்திக்கலாம். வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு நம்ம சேர்த்துறோமோ அதே அளவுக்கு மசாலா தூளையும் நம்ம சேர்த்திக்கணும். அடுத்து அதில் 2 டீஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். கரம் மசாலா ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இந்த மசாலா எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கணும். எல்லாம் வதங்கி அதில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இந்த மசாலா நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்க போகிறோம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்ருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஏன்னா அதில் இருக்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா கொதித்து நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா ராஜ்மா, அதை எடுத்து நம்ம இதில் சேர்த்திக்க போகிறோம். அந்த தண்ணியோடு சேர்த்துங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அப்போ தான் நம்மளுக்கு கிரேவியும் கிடைக்கும். குக்கர்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அலசி அதை ஊற்றிக்கிட்டோம். இப்போ தீ அதிகமாக வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்ருங்க. அப்போ தான் நல்லா கொதிக்கும்போது அந்த மசாலாலாம் ஓரளவுக்கு அந்த ராஜ்மாலையும் ஏறும். அதனால் நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா கொதித்து வெந்துகிட்ருக்குது. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே கொதித்து நல்லா மசாலா வெந்துருச்சு. அடுத்து அதில் நான் கொஞ்சமாக ராஜ்மா எடுத்து அதை நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்திக்கலாம். இப்படி நம்ம சேர்க்கும்போது அந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு திக்னஸ்ஸாக இருந்தால் தான் நம்ம சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் நான்
உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி தான் இருக்கும். சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கெட்டியாயிரும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ கடைசியாக வந்து நம்ம அதில் கொத்தமல்லி தழை சேர்த்திக்க போகிறோம். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா நம்ம 1 டீஸ்பூன் அளவு நம்ம வெண்ணெய் சேர்த்திக்கலாம். வெண்ணெய் வந்து சேர்த்தி விட்டுட்டு நல்லா கலந்து விட்ருங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா நம்ம ராஜ்மா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை, வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரேவதி சமையலறை ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.